வணக்க நண்பர்களே. நம்ம சமச்சீர் புத்தகம் புதிய பாடத்திட்டம் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் முதல் இயல் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? இதில் இருக்க தலைப்பை பாருங்கள். இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வல்லத்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். மொத்தம் 5 டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். இப்போ சப்ஜெக்ட் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் பாருங்கள். இயல் 1 இன்பத்தமிழ். இதில் நுழைமுன் பகுதியில் நம்ம ஒரு 3 கொஷின் அப்படி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். சரியா? நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. பாருங்கள், நம்ம தாய்மொழியாகிய தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. அதாவது நம்ம தாய்மொழியாகிய தமிழை யார் போற்றுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை எந்த இலக்கியங்கள் போற்றுகிறதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் போற்றுகிறது. ஓகேங்களா? தற்கால இலக்கிய மரபு எதுன்னு கேட்டாங்கன்னா வணக்கம் சொல்கிறோம்ல, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது, பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போன்று. இது என்ன எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழை கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போன்று கொஞ்சம் கவிஞர் யார் அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சுபவர் யாருன்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நம்ம பாரதிதாசன் போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அமுதுன்னு பேர் வைக்கிறாங்க. முதல் பேர் அமுது. மொத்தம் 3 பேர் வைப்பாங்க. அமுது, நிலவு, மனம். 3 பேர் நல்லா வச்சுங்க. பாரதிதாசன் தமிழுக்கு என்னென்ன பெயரை சூட்டி மழிகிறான்னு கேட்டாங்கன்னா, இல்லை பொருத்தமில்லாதது கேட்டாங்கன்னா, அமுது, நிலவு, மனம் 3மே வந்து கரெக்டு. 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அது தப்பு. சரிங்களா? அடுத்தது, இதை அமுதென்று பெயர்னு சொல்லிட்டாரு. அதாவது உயிருக்கு இணையாக சொல்கிறாரு. ஏன்னா அமுதம் என்பது என்னன்னு நமக்கு தெரியும். அமுதம் என்றால் உணவு தான் வந்து உயிருக்கு வந்து முதன்மையானது. நம்ம ஏற்கனவே வந்து புறநானூரில் அந்த குடப்புலவினார் பாடியிருப்பார். என்ன பாடியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்டி கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு அப்படின்னு. அதாவது தாழ்ந்த நிலப்பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர்நிலையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனுக்காக அவர் வலியுறுத்தி கூறியிருப்பார். சரிங்களா? அடுத்தது, சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே பாருங்கள். அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, வளர்ச்சி. ஓகேங்களா? அப்போ சமூகம்னா என்ன? மக்கள் குழு. அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மக்கள் குழு. அப்போ அதாவது மக்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கான வந்து அடிப்படையான நீரை போன்றதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது, தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். நிர்மித்த என்றால் ஒன்றும் கிடையாது, உருவாக்கிய. அப்போ அதாவது எங்களுடைய நாங்கள் வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்து பாருங்கள். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். நம்ம இந்த இளமைக்கு பால் பின்னாடி பொறுத்துக்களை கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை இப்போவே நான் சொல்லிடுறேன். இளமைனா என்ன? நம்ம குழந்தையில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா பால் குடிப்போம். அதாவது அப்போ இளமை என்றால் நீங்கள் பால் அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். புலவருக்கு வேல் ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வேலுடைய முனைப்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதுக்கு நடுப்பகுதி பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும், அடிப்பகுதி நீளமாக இருக்கும். அப்போ அதாவது கூர்மையான நுட்பமான ஆழ்ந்தகன்ற அறிவை உடையது அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஓகேங்களா? அடுத்தது, தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். அதாவது உயர்வுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வான். நம்ம பூமியில் இருக்கோம், நமக்கு மேலே உயரமான இருக்குது, வான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். நம்ம அது ரத்த சோகை இருந்தால் என்ன சாப்பிடுவோம்? நம்ம ரத்த சோகைனா அனிமையான்னு தெரியும். அதுக்கு நம்ம வந்து இரும்பு டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க, இல்லை தேன் சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்போ அசதி என்றால் நீங்கள் தேன் சொல்லிடணும். சரிங்களா?
அசதி. அசதி என்றால் சோர்வு. அதுக்கு அந்த சோர்வாக இருக்கிறதுக்கு தேன் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது தமிழெங்கள் அறிவுக்கு தோல். நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் என்ன சொல்லுவோம், நம்ம தோலை தட்டி கொடுத்து சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணுறீங்க, அருமையாக பண்ணுறீங்க, இப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி அறிவாளியை நம்ம தோலில் தட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அறிவுக்கு தோல், அந்த தமிழ் வந்து அறிவுக்கு தோல். அடுத்தது எங்கள் கவிதைக்கு வைரத்தின் மால். அதாவது கவிதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ள கிளர்ச்சி ஏற்படுத்தும். அதுக்கே வந்து இந்த வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கவிதைக்கே வந்து இது வைரத்தின் வாள்னால் அந்த மொழி எவ்வளோ சிறப்பாக சொல்கிறாரு பாருங்க. கவிதையே வந்து ஒரு மனக்கிளர்ச்சி ஏற்படுத்தும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட வந்து ரொம்ப கடினமான, அதாவது வந்து கூர்மையானது வலிமையானதுன்னு சொல்கிறாரு வைரத்தை. வைரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ரொம்ப கடினமான பொருள். அது வந்து கண்ணாடியை வெட்டுறதுக்கு பயன்படுகிறது, நமக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், நிர்மித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்தா தான் அந்த டாபிக் சீக்கிரமாக முடியும். ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிக்கிறது நான் பார்க்குறேன். இதில் இலக்கணம் வேறு இருக்குது. தமிழுக்கு அமுது என்று பெயர். அமுதுன்னு சொல்லிட்டேன், நிலவு சொல்லிட்டேன், மனம் சொல்லிட்டேன், 3மே வச்சுங்களா. அமுதம்னு அதுக்கு உயிருக்கு இணையானது சொல்லிட்டேன். ஓகேங்களா. அடுத்தது சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை நீர் போன்றது, அதையும் சொல்லிட்டேன். இப்போ எங்கே பாருங்கள், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், அதையும் சொல்லிட்டேன். வேறு வானம் எல்லாமே சொல்லிட்டேன். பின்னாடி மறுபடியும் பொறுத்துக்களை வரும், மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நூல்வெளியை பார்க்கலாம், சரிங்களா. பாரதிதாசனுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை வந்து மாற்றிக்கிட்டார். அதாவது பாரதியாருடைய பெயரை எடுத்துக்கிட்டார். தாசன் என்பது அடிமை, நமக்கு தெரியும். அதுதான் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் பாரதியார் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக அதிகமாக குரல் கொடுத்துருப்பார். அதே போல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இப்போ ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுங்க. இவருடைய பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் எதுவுமே சேர்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறாங்க, படிக்கிறதுங்காட்டிலும் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க. கல்யாணம் பண்ணி யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, வயசில் பெரிய ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க. அந்த ஆள் இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணு கைமெல்லாம் மாறிடுது. மறுமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, பகுத்தறிவாக பேசி அந்த பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதாவது பொது உரிமை பேசி பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன லிங்க் பண்ணுங்கள். பெண்ணு வந்து படிக்க போகிறாங்க, கைமேனாக மாறிடுறாங்க. அப்புறம் பகுத்தறிவாக பேசி பொதுமக்கள் முன்னாடி பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறார், சரிங்களா. அப்போ இவருடைய இப்போ பாடுபொருள் என்னென்னு கேட்டாங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பகுத்தறிவு, பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டா கேட்டால் யாரெல்லாம் ஞாபகம் வரணும் நமக்கு. இவர் ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வருவார், பெரியார் வருவார், எல்லாமே வருவாங்க. நீங்கள் பர்டிகுலராக இவரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்பாக நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. இவர் வந்து புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். பாவேந்தர் என்று அழைக்கப்படுறார். பா என்றால் பாடல், வேந்தர் என்றால் அரசர், நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ பாவேந்தர்னா என்னன்னு பார்த்துக்குங்க. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக கேட்கலாம். இந்த பாடல் வரி கொடுத்துட்டு சப்போஸ் இன்பத்தமிழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்பத்தமிழ் நீங்கள் போட்டுருங்க. பாரதிதாசன் கவிதைகள் தமிழ் என்னும் தலைப்பு ரெண்டுமே இல்லைன்னா இன்பத்தமிழ் இருந்துச்சுன்னா இன்பத்தமிழ் போட்டுருங்க. பாரதிதாசன் கவிதைலாம் பாரதிதாசன் கவிதைகள் போட்டுருங்க. தமிழ் என்னும் தலைப்பின் கீழே போட்டுருங்க, அது தமிழ்னு போட்டு விட்டுருங்க, சரிங்களா. கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அடுத்து பாருங்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உயிர் உறவம்மா உனக்கும் எனக்கும், அமைதே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழனை நெஞ்சம் இனிக்கும். இப்போ காசி ஆனந்தனை தனியாக வச்சுக்கோங்க, காசியை தனியாக வச்சுக்கோங்க. காசி என்பது காசி விஸ்வநாதர், காசியில் இருக்கார். ஆனந்தன் யாருன்னா நம்ம தான், ஓகேவா. நம்ம கடவுளை நினைக்கும் போது நம்ம ஆனந்தமாக இருப்போம். இப்போ இந்த தமிழே உயிரே வணக்கம் அப்படின்னா நம்ம சிவனை வந்து நம்ம வந்து தாயார் ஞாபகம் வச்சுக்கலாம், தமிழாக வச்சுக்கலாம், அமிர்தாக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆனந்தப்படுறோம். ஆனந்தம் நம்ம வந்து பேராக கூட வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம காசிக்கு போகிறேன். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம், காசிக்கு போயிட்டு தமிழே உயிரே வணக்கம் அப்படின்னு அங்கே போயிட்டு சாமி கும்பிடுவேன். அங்கே போயிட்டு நீ வந்து அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பா என்ன அப்படின்னு. அப்போ தாய் பிள்ளை அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் சொல்லுவோம், நீங்கள் அம்மா ஞாபகம் வச்சுங்க. தாய் பிள்ளை உறவம்மா உனக்கு எனக்கும், நீ இல்லைன்னா நான் இல்லை, எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வறுமை கஷ்டமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே வருது, நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிற, உன்னை நினைக்கும் போது தான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, நீ உன்னை நினச்சாவே எனக்கு எல்லா கஷ்டமும் போயிடுது அப்படின்னு நீ நினச்சிட்டிங்கன்னா காசி ஆனந்தன், சரிங்களா. நீங்கள் அப்படியே எனக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. வணக்கம் உனக்கும் எனக்கும் புளிக்கும் இனிக்கும் அப்படின்னு முடிஞ்சாவே காசி ஆனந்தன் தாராளமாக நீங்கள் போட்டுடலாம். அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அதோடைய புத்தக பகுதி பின்வினாக்கள் பார்க்கலாம். புக் பேக் கொஷின். அதாவது ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும்.
சமூகம் அமைய வேண்டும். அடுத்தது, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக தான் இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று. ஆப்ஷன் பி. 1க்கு பார்த்தீங்கன்னா ஏ, 2க்கு வந்து டி, 3க்கு வந்து பி ஆ. தமிழ் எங்கள் அதுக்கு பி. அடுத்தது அமுதென்று, இதுக்கும் பி. அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இப்போ பாருங்கள், 4வது சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி, அதாவது இழு வருது, அப்புறம் அதுக்கப்புறம் உயிர் வரும். ஓகேங்களா, கரெக்டாக. அடுத்தது அமுது கூட்டல் என்று, அது பிரித்து செம்மை பயிர். செம்மை கூட்டல் மை, அதாவது செம்பயிர், அதாவது மை வீர் ஈறுபுதல் விதிப்படி மை இரு போயிடுச்சுன்னா செம் கூட்டல் செம்பயிர் அப்படின்னு வந்துடும். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். நான் சொல்லிட்ட முன்னாடியே இதுக்கான விளக்கத்தை நம்ம அடுத்த டாபிக் அப்படியே போயிடலாம். பாருங்கள், ஒத்த ஓசையில் முடியும் ஏய்பு, அதாவது ஒரு செய்யுளின் இறுதியில் ஒரு எழுத்தோ சொல்லோ ஓசையோ ஒன்று போல் வந்தால் அது பார்த்திங்கன்னா ஏய்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ சலாம், அடுத்தது குலாம் அப்படி வந்தால் அது வந்து நம்ம ஏய்புன்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், என்னுடைய முன் பகுதியில் ஒன்றும் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கலாம். கும்மில் கூட்டமாக கும்மி அடித்து பாடுவது ஆடுவது கும்மி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த பாடலை பார்த்துடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு போன்றவரின் இந்த பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். இந்த பாட்டை வந்து நல்லா இசையோடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய குரலுக்கு உண்மையிலேயே நல்லா சூப்பராக இருக்கும். வந்து பாலசுப்ரமணியம் பாடுற மாதிரி இருக்கும். ஆனால் என்னுடைய குரலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்ட குரல், அதனால் ரொம்ப நல்லா இருக்காது. சரி, அதனால் நீங்கள் ஒரு முறை நல்லா பாடிட்டீங்கன்னா இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த லைனை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, சாதாரணமாக விட்டுடாதீங்க. இது ஏதோ ஒரு பாட்டுன்னு நம்ம இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மருட்டு வைத்தியம் தான் நம்ம தமிழில் வந்து 95 மேலே எடுக்கணும்னா. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஓரளவுக்கு எடுக்க முடிகிற மாதிரி இருக்கும். இப்போலாம் கிடையாது. நல்லா ஃபுல்லாக புக்கை படித்து வச்சுக்கணும். இந்த டாபிக் தான் படிக்கணும்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இது யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார். சொல்லும் பொருளும் பாருங்கள். இன்றைக்கி இவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இவரை பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால நம்ம வந்து இவரை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. இப்போ உள்ளப்பூட்டு நமக்கு இது ஷார்ட்கட்டு உங்களுக்கு தேவைன்னா நான் சொல்கிறேன். அதாவது உள்ளத்தை வந்து யாருமே சொல்லாமல் இந்த பூட்டி வச்சு அதான் அறியாமை அப்படி சொல்கிறாங்க. ஊழினா அப்படின்றது நீண்டதாக இருக்குது. அப்போ நீண்டதொரு காலப்பகுதி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆழிப்பெருக்குன்னா சுனாமி தான் சொல்கிறாங்க. மேதினா உலகம். சரிங்களா. இப்போ இது தமிழ் படிக்கிற எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். அதனால் இதுக்கு நம்ம அடுத்து போயிடலாம். இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதை நான் ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள் நண்பர்களே. தமிழின் புகழ் வந்து 8 திசையிலும் பரவணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள். அடுத்து நான் சொல்கிறேன் எப்படி கேட்பாங்கன்னு. பல 100 ஆண்டுகளை கடந்து தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாரு. பல 100 ஆண்டுகளை கடந்து தமிழ்மொழி அறிவூற்றாகிய பல நூல்களை கொண்டு உள்ளது. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துடுச்சு அப்படின்றாரு. பொய்யை அகற்றும் மொழி, அறியாமை நீக்கும் மொழி, இன்பம் தரும் பல பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி. பாருங்கள் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கும்மி அடித்து பாட கூறியவர் யார், வேந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். சரிங்களா. தமிழானது பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னது யாருன்னா இவர் தான். ஓகேங்களா. பொய்யை அகற்றும், அறியாமை நீக்கும், உண்மையை தரும், உயர்ந்த அறத்தை தரும்,
சிறந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தமிழ் தான். அதை கூறியது யாருன்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். நல்லா புரிஞ்சுங்க. உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ் மொழி என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். இப்போ இவரை பற்றி நான் நூல்வழி சொல்கிறேன். என்கிட்ட மவுஸ் இல்லை, அதனால் நான் சொல்கிறத நீங்கள் நல்லா ஒரு கவனமாக கேட்டிங்கன்னா போதும். நான் சொல்கிறத அப்படி நீங்கள் கண்ணை மூடி கூட கேட்டுக்குங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவருடைய இயற்பெயர் பாருங்கள். இவருக்கு வந்து மொத்தம் நிறைய பேர் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவங்க அப்பா பேர் வந்து துரை, அம்மா பேர் குஞ்சம்மாள், மனைவி பேர் கமலம். ஓகேங்களா. இவர் எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சமுத்திரம். அடுத்தது இவர் வந்து இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பேர் என்ன பேர் வச்சார்னா ராஜமாணிக்கன்னு வச்சார். இவர் என்ன பண்ணார்னா அவங்க அப்பா பேரை சேர்த்து துரைமாணிக்கன்னு பேர் வச்சுக்கிட்டார். இவருக்கு பாவலர் ஏறு என்று பேர் வைத்தவர் பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனார் தான் பேர் வச்சார். அவருக்கு இவர் வந்து அந்த அகராதியை வந்து வெளியிட உதவியார், பொருள் உதவி செய்தவர் இவர். இவர் வந்து சேலம் மாநகராட்சி பள்ளியில் படித்தவர். இவர் வந்து பள்ளியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 கையெழுத்து நூல்களை வெளியிட்டிருப்பார். ஒன்று மல்லிகை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூக்காரி. ஓகேங்களா. மல்லிகை பூக்காரி 2 வந்து வெளியிட்டிருப்பார். அடுத்தது இவருக்கு இருக்கிற இந்த புனைப்பெயர்களை சொல்கிறோம் பாருங்கள். ஒன்று வந்து பாவலர் ஏறு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அருண்மணி. அருண்மணி என்ற புனைப்பெயரில் வந்து மலர்காடு என்னும் இதழை எழுதினார், கையெழுத்து இதழை நடத்தினார். நல்லா கவனமாக கேட்டுங்க. அருண்மணி என்னும் புனைப்பெயரில் மலர்காடு என்னும் கையெழுத்து இதழை நடத்தினார். சரிங்களா. அடுத்தது இவரை பற்றி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர். இவர் 5 இதழ்கள் நடத்தினார். நல்லா கவனமாக கேட்டுங்க. 5 இதழ்களை நடத்தினார். ஒன்று தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், 3 நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தது குழந்தை, இன்னொன்று பார்த்திங்கன்னா மலர்காடு. ஆமாம், மலர்காடு. மொத்தம் 5. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், குழந்தை, மலர்காடு, 5 ஞாபகம் வச்சிங்களா. இவருடைய சிறப்பு பெயர்களை சொல்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம், நல்லா கேட்டுங்க. 1 தமிழ் தேசிய பாவலர். தமிழ் தேசிய பாவலர் 1. 2வது தமிழ் தேசிய தந்தை. அடுத்தது தனித்தமிழ் மறவர். அடுத்தது தற்கால நக்கீரர். சரிங்களா. அடுத்தது இவருடைய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்தது அந்த தென்மொழி அப்படின்ற நூல் வந்து இதழ் வந்து எங்கே இது பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் சிறையில் இருக்கும்போது அவர் வெளியிட்டிருப்பார், அந்த இதழை நடத்தியிருப்பார். அடுத்தது தமிழ்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையிலேருந்து இருக்கும்போது அந்த நடத்தியிருப்பார், துவங்கியிருப்பார். சரிங்களா. இவர் வந்து அடுத்த கட்டமாக இவர் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்களை நம்ம பார்க்கலாம். நூல்கள் பார்த்தீங்கன்னா இப்பயும் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. பள்ளிகளுக்கு பறவைகள் மாதிரி குழந்தைங்க போகிறாங்க. போகும்போது அங்கே கொய்யாக்கனி இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தாக இருக்குது. அப்போ பாவி கொத்து பள்ளி பள்ளிக்கு பறவைகள் மாதிரி போகிறாங்க பசங்க. போகும்போது அங்கே கொய்யாக்கனி இருக்குது. அப்படியே அப்படின்றாங்க. இப்போ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஓடுறாங்க. அந்த கொய்யாக்கனி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொத்தாக இருக்குது, பாவி கொத்து. உடனே ஆசிரியர் வந்துடுறாங்க. ஒரு ஆசிரியர் இல்லை, 100 ஆசிரியர் வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடாது, ஜூஸ் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜூஸ் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோடனே கனிச்சாரை போடுங்க அப்படின்றாங்க. ஓகேவா. உடனே அங்கே மல்லிகை என்ன பண்ணுறா, தன்னுடைய பையனை கூப்பிட்டு வரா. மல்லிகை, நல்லா கவனிச்சிங்க. மல்லிகை இதெல்லாம் நூல் தான். மல்லிகை தன்னுடைய குழந்தையை கூட்டின்னு வரா, தன்னுடைய பையனை கூட்டின்னு வரா. மகபுகு வஞ்சி தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு வராங்க. வந்த உடனே அங்கே என்ன ஆகுதுன்னா
தள்ளி விட்டுறாங்க எல்லோரும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ தமிழர்களே என் பையனை விட்டுடுங்க அப்படின்றாங்க. கேட்க மாட்டுறாங்க. உடனே அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க நம்ம சொன்னோம், அவங்க கேட்க மாட்டுறாங்க. நெருப்பு ஏற்று எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, தமிழர்களுடைய பண்பை அவங்க பார்க்குறாங்க. அப்போ தமிழனுக்கு எவ்வளோ கோவம் வந்தால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் தனித்தமிழர் இயக்கமும் தனித்தமிழ் இயக்கமும் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கார். ஓகேங்களா? இப்போ நான் அந்த நூலை எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, மகபுகுவஞ்சி, ஓ தமிழர்களே, நெருப்பேற்று எதிர்நீச்சல், தனித்தமிழ் இயக்கமும் தோற்றமும் வளர்ச்சியும். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்தது இந்த பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வெளியே வந்துள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள். நல்லா கவனமாக கேட்டுங்க. கனிச்சாறு வந்து இந்த தமிழ் கும்மி பார்த்தீங்கன்னா கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கனிச்சாறு தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது இவரை பற்றி நான் என்ன சொல்லாமல் விட்டுறேன். இவர் பிறந்த ஆண்டு 1933, இறந்தது 1995, தென்மொழி வெளியிட்டது 1959. முடிந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். அதாவது தோன்றினா ஒன்றுமே கிடையாது. தோன்றினா நீங்கள் தண்ணி சேர்ந்ததுக்கு தோன்றின்னு நினச்சிங்க. அப்போ வாணிதாசன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வாலியே ஞாபகம் வச்சுன்னா வாணிதாசன் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது இதில் பாருங்கள், சரியான விடையை நான் அது ஹைலைட் பண்ணுறேன். சரியான விடையை பாருங்கள் நண்பர்களே. தமிழ் மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். பன்மை கிடையாது, பொறுமை கிடையாது, சிறுமை கிடையாது. சிறுமைன்னு நம்ம ரொம்ப இதுவாக அது கிடையாது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம்தான் சுருங்கிவிட்டது. அப்போ மேதினினா உலகம். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். அடுத்தது இந்த பாருங்கள், பொய் கூட்டல் அகற்றும், ஏ ஆப்ஷன். பாட்டி இருக்கும், இதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி இருக்கும், ஏ ஆப்ஷன். 8 திசை நமக்கு இது தெரியும். 8க்கும் 10க்கும் மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும். மற்ற எண்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. அப்போ 8 திசைனா இத்து வரணும். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மோனை எதுகை. அதாவது முதல் எழுத்து ஒன்று போல் வருது மோனைன்னு சொல்லுவோம். அதாவது அகரம். அடுத்தது அகரம் அகிலன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா எழுத்து ஒன்று போல் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது பாடல் அடின்னு சொல்லிட்டாங்கன்னா இது 2வது வரி, அதாவது 2வது லைனுக்கு நம்ம போயிடணும். நீங்கள் முதல் வரி ஒரு லைன் ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். 2வது அடி என்றால் நீங்கள் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போயிடணும். ஓகேங்களா? இப்போ சீர்மோனை அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் அந்த ஒரு வரிசையில் இருக்கிற அந்த பாடல் முதல் வரியில் இருக்கிறது தான் நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் அது நம்ம மோனை எதுகை நடத்தும் போது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடி என்றால் முதல் அடியிலையும் 2வது அடியிலையும் வரணும். அப்போ திருக்குறள் எடுத்துங்க, அதில் முதல்லையும் 2வதுலையும் வரதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது எதுகையும் இப்படி தான், 2வது எழுத்து ஒன்று போல் வரணும். ஏபு வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் கடைசி இறுதி எழுத்து ஒன்று போல் வரும், அல்லது ஓசை ஒன்று போல் வந்தாலும் அது என்ன சொல்லலாம், ஏபுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டேன். அடுத்த டாபிக் பாருங்கள், அடுத்த தலைப்பு பாருங்கள், வளர்தமிழ். வளர்தமிழில் பார்த்தீங்கன்னா மொழியை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் மொழி வந்து எப்படி உருவாயிருக்கோம், அது ஒளி வடிவம் எப்படின்னா என்ன, வரி வடிவம் என்னென்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். தமிழ் எழுத்திலும் வகையின் தொகையிலும் நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் சும்மா கவனித்தா போதும், நம்ம இந்த அப்படியே டாபிக் பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? மனிதனை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி மேம்படுத்தியும் காட்டுவது பார்த்திங்கன்னா மொழி தான்.
பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழி தான். நம்ம ஒருத்தட்ட ஒரு விஷயத்த சொன்னா கூட என்ன நினைப்போம்னா, நம்ம அமைதியாக அவர் கூட தான் தெரியுமா தெரியாது. அப்போ நம்ம வாயை திறந்து அவர் சொன்னால் தான் அவருக்கு தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம சொல்லும்போது தான் அவருக்கு தெரியும். அதுவும் அவருக்கு தெரிஞ்ச மொழியில் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ நான் எனக்கு தமிழ் தெரியும், இன்னொருத்தர் ஹிந்தியில் சொன்னாலே எனக்கு புரியாது. அப்போ மொழி எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அடுத்தது கூற்றுலை கேட்டுருவாங்க, அதனால் இதை மீண்டும் படிக்கிறேன். உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. சரி. இவற்றில் சில மொழிகள் மட்டும் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. ரெண்டுமே சரி. அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க, கூற்றில் கேட்கும்போது கூற்று ஒன்று உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆமாம் கூற்று சரிதான். சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன அப்படின்னு சொன்னால் அதுவும் சரிதான். கூற்று ரெண்டுமே சரிதான். அடுத்த தலைப்பு வளர்தமிழ். நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? சொல்லிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய இனிமையை சொல்கிறாரு. அப்போ இனிமை என்றால் எத்தனை இனிமை இருக்குன்னு பார்த்துங்க. ஓசை, சொல், பொருள் 3. நீங்கள் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம்னு எழுதிட போகிறீங்க. ஓசை, சொல், பொருள் 3 தான். சரிங்களா? ஓசை, சொல், பொருள். இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வாய் திறந்து பேசுகிறதே ஒரு ஓசை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன சொல்லுவோம்? சொல்லு தான் சொல்ல போகிறோம். அதுக்கான பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த பாருங்கள், மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் போட்டுருவாங்க சில நேரங்களில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த மொழின்னு சொல்லியிருப்பார். அதே போல் நீங்கள் பாரதியார் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னாவே, என்று பிறந்தவள் இயல்பினலாம் அப்படின்னாவே நம்ம பாரதியாரை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், சாலை தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இது கூற்றில் கேட்கலாம். ஆமாம், கரெக்டு. இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். இதுவும் சரி. இப்போ கூற்று ரெண்டுமே சரி. நல்லா சாலைக்கு தோன்றிய பிறகு தான் சாலை விதிகள் தோன்றியிருக்கும். இலக்கியம் தோன்றிய பிறகே தான் இலக்கணமும் தோன்றியிருக்கும். சரிங்களா? தமிழில் நமக்கு கிடைத்த ஒரு இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அதுக்கு முன்னதே ஒரு நூல் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அகத்தியம். தொல்காப்பியருடைய ஆசிரியர் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அகத்தியர். இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப தொன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. நல்லா கவனிங்க. தமிழ் மொழி பேசவும் எழுதவும் படிக்கவும் உகந்த மொழின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கூட்டத்தில் கேட்டாங்கன்னா இதுவும் சரி. பேசவும் எழுதவும் படிக்கவும்னா சரி. உயிரும் மெய்யும் இணைந்தால் உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு தெரியும். இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 216. மொத்த எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆயுதத்தை சேர்க்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கும். அடுத்தது தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். கூற்று பாருங்கள், தமிழ் மொழியை மிகவும் எழுதும் முறையும் மிக எளிதுனா ஆமாம் எளிதுதான். இதற்கேற்ப அதே போல் அடுத்த கூற்று பாருங்கள், பெரும்பாலும் வலஞ்சொழி எழுத்துக்கள். ஆமாம், வலஞ்சொழி எழுத்துக்கள்லாம் சுழியம் வர முட்டை மாதிரி வரும். அது ஆரம்பிக்கிற இடம் பார்த்திங்கன்னா வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதான் வலஞ்சொழி எழுத்துக்கள் சொல்கிறாங்க. இடஞ்சொழி எழுத்துனா இடது பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே முடியும். இப்போ 3 எழுத்து 11 நீங்கள் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் வச்சுக்கிட்டா போதும். டயல்ன்றத அப்படின்னு வச்சா முடிஞ்சுது. மீதி இருக்கிற இந்த சுழி வர எழுத்துக்கள்லாம் வலஞ்சொழி எழுத்துக்கள். இப்போ தமிழ் என்ற அந்த சொல், அந்த வார்த்தை முதல்ல எந்தெந்த நூல்லாம் எழுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. தமிழன் கவனிங்க. அதாவது தமிழ் என்ற சொல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப பழமையான நூல் எதுன்னு நல்லா பாருங்கள். தொல்காப்பியம் தான்.
நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லிட்டோம். அப்போ தொல்காப்பியம் அப்படின்னு வந்தாவே அந்த தமிழுடைய அடிநாதம் எங்கேருந்து வந்தால் தொல்காப்பியத்தில் தான் வரும். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், தமிழும் கிளவியும், அதாவது கிழவினா ரொம்ப வயசானவங்க, அப்போ அந்த கிளவியும் தமிழும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாவே நீங்கள் தொல்காப்பியத்தை ஈஸியாக நீங்கள் இது ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ தமிழன் கிளவியும், தமிழன் கிடையாது, தமிழன் அப்படின்னு வேணா வச்சுங்க. தமிழ் எண் கிளவியும் அப்படின்னு வந்தாவே தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது, எழுத்தாளப்பட்ட இலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தொல்காப்பியம் தான் போடணும். தமிழ்நாடு, அதாவது நம்ம பாண்டிய நாடு தனியாக வச்சுக்கலாம். தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா புகார் நகரம், புகார் காண்டம், அதாவது இந்த பூம்புகாரை வந்து நம்ம வந்து தமிழ்நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று பாண்டிய நாடு, இன்னொன்று வந்து சோழர்கள் ஆண்டு வந்த பூம்புகார், புகார். இங்கேருந்து சிலப்பதிகாரம் என்ன பண்ணுறாங்க, சிலப்பதிகாரம்னா என்ன யாருன்னு தெரியும், கோவலன் கண்ணகி நமக்கு தெரியும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே சிலம்பு வைக்க போகிறாங்க. அங்கே சிலம்பு வைக்க போன இடத்துல கோவலன் வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, கொல்லப்படுகிறார். இங்கே இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இமிழ்கடல்னால் வந்து ரொம்ப துன்ப கடல்னு நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. அப்போ கண்ணகியை இந்த வேலி என்பது தாலி வச்சிங்க. அவங்களுடைய கணவனை கொன்று அவங்களுடைய அவங்க வந்து விதவை ஆகிறதுக்கு அவங்க தாலியை எடுக்கிறதுக்கு காரணமான விஷயம் பார்த்திங்கன்னா பாண்டியன், இரண்டாம் பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் காரணம். ஓகேங்களா? அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், கோப்பெருந்தேவி. இப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கோவலன் வஞ்சிக்கப்பட்டு கண்ணகியுடைய இந்த தாலி என்பது வேலி ஞாபகம் வச்சுட்டா நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழன் அப்பர் தேவாரம். இப்போ தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். இங்கே நான் அப்பரை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குது, பாருங்கள் சொல்கிறேன். அப்பர் இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா புகழனார் மாதினியார். ஓகேங்களா? புகழனார் மாதினியார். தமக்கை வந்து பார்த்திங்கன்னா திலகவதி. இவர் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவாமூர், கடலூர் மாவட்டம். இவர் வந்து சமண மதத்துலேருந்து வந்திருப்பார். இவர் சமண மதத்தில் இவருடைய பெயர் பார்த்திங்கன்னா தர்மசேனர். இவர் வந்து இவருக்கு பெற்றோர்கிட்ட பெயர் மருள் நீக்கியார். இதில் வந்து இவர் அப்பர்னு யார் பேர் வச்சாங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து பார்த்திங்கன்னா தந்தை எனும் பொருள்படக்கூடிய வகையில் வந்து இவர் வந்து அப்பர்னு சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் வந்து சிவபெருமானை அத்தா என்று அழைத்திருப்பார். அதாவது தந்தை என்ற பொருளில் அத்தா என்று அழைத்திருப்பார். இவர் தான் வந்து 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறைகளை இயற்றியவர் தேவாரத்தில். அதுக்கடுத்தது இவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உழவார பணிகளை இவர் செய்தவர். அதாவது உழவார பணிகள்லாம் கோயிலை வந்து புனரமைத்தல் இந்த பணிகளை செய்தவர். இவர் நெறிய தொண்டு நெறி. அடுத்தபடியாக இவர் சொல்லக்கூடியது, இவர் வந்து பெரிய புராணத்தில் நம்ம அப்பூதி அடிகளுடைய பையன் மூத்த திருநாகரசை வந்து பாம்பு உள்ளங்கையில் தீண்டிடும். அதை வந்து இவர் வந்து உலகெல்லாம் முண்டுகொள்ளாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடி உயிர்த்து வச்சிருப்பார். அதுக்கடுத்து இவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற வார்த்தையை சொன்னது இவர் தான். அதை ஃபாலோ பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா திருவிக்கா. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன். என்னது, தொண்டு நெறி சொல்லியாச்சு. சரி, ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் நண்பர்களே. தாண்டகம், அதாவது தாண்டகம் எனும் விருத்த வகை பாடல்களை பாடுவதில் இவர் சிறந்தவர். அதனால் இவர் வந்து தாண்டக வேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும். இது ஆன்லைன் பண்ணுறேருங்க. சீர்மை என்றால் ஒழுங்கு, ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழியினுடைய பல வகை சீர்மைகள் அந்த சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. இது கூட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. பாருங்கள், உயர்திணை அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம். உயர்திணையுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தாழ்திணை. ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அதை அக்ரிணை என்று கூறுகிறோம். அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று ரொம்ப மரியாதையாக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கௌரவமாக மரியாதையாக அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாகற்காய். இது கசப்பு சுவை உடையது. ஆனால் அதை கசப்பு காய் என்று கூறாமல் கசப்பு காயின்னு சொல்லாமல் அதாவது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லிட்டு பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்.
அப்படி சொல்கிறாங்க. பாகு என்றால் இனிப்பு. அடுத்தது நம்ம டாபிக் வருது. மலரின் வந்து 7 நிலைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். இதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு கணவர் அதாவது தனது மனைவியை, அவருடைய மனைவி பெயர் பார்த்தீங்கன்னா மலர், நான் கூப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா மலருன்னு கூப்பிட்றாரு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மேக்கப் போட்டுன்னு வெளியே வராங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே இவருக்கு பேய் தான் வந்துருன்னு சொல்லிட்டு அதாவது அலறி அடித்து வீழ்ந்து செத்து போயிடுறாரு. ஓகேங்களா? அப்போ அம்மு அப்படின்னு நான் வச்சுக்கிட்டா AMMU. ஏனா அரும்பு, எம்னா முட்டு, MU முகை. அதுக்கு தான் MU என்ற வார்த்தையை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம், எம் வந்து நான் முகைன்னு வச்சுட்டா என்ன பண்ணுறது, அதான் MU சொல்கிறேன்ல, அதனால் நீங்கள் முகை ஞாபகம் வச்சுக்கலாம். இதிலேருந்து நிச்சயமாக கொஷின் கேட்பாங்க, விட்டுறாதீங்க நண்பர்களே. மலர் அலறி அடித்து விழுந்து செத்து போயிடுறார். முடிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே ஆன்லைன் பண்ணிடல பாருங்கள். தொல்காப்பியம் நன்னூல் பார்த்தீங்கன்னா இலக்கண நூல். சரிங்களா? 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியம் ரொம்ப முக்கியம். இதுதான் சங்க இலக்கியம். 8 தொகை 10 பாட்டு நூல்கள் சங்க இலக்கியம். திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பார்த்தீங்கன்னா அறநூல்கள். அதாவது திருக்குறளும் நாலடியாரும் பார்த்தீங்கன்னா அறநூல்கள். அடுத்தது காப்பிய நூல்கள் பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை காப்பிய நூல் நமக்கு தெரியும். காப்பியம் வந்து பெருங்காப்பியம் எத்தனை, சிறுங்காப்பியம் எத்தனைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பூவின் 7 நிலைகள் நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா பாருங்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு மரத்தை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வர வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. மரம். ஒரு மரம் வந்து எங்கே இருக்கும்? அந்த மரம் அது வயலில் தான் இருக்கும். மரம் எங்கே இருக்கும்? மரத்துக்கு கீழே இருக்க வயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மரம் வந்து வயலில் இருக்கும். அங்கே என்ன இருக்கும்? விலங்கு இருக்கும், வண்டு இருக்கும். அந்த நேருக்கு நேரம் 4 நான் முடிச்சிட்டேன். மரம் வந்து எங்கே இருக்கும்? வயலில் இருக்கும். அந்த மரத்தில் என்ன இருக்கும்? விலங்கு இருக்கும், வண்டு இருக்கும். ஓகேவா? அந்த மரம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த துகள்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மரம் வந்து மேன்மை பொருந்தியதாக இருக்கும். இந்த துகள் என்பதை நீங்கள் பூக்கள் ஞாபகம் வச்சிங்க, மலர்கள் ஞாபகம் வச்சிங்க. அது மேன்மை என்றால் அழகு, சிறப்பு, மேன்மை சொல்லிட்டு சொல்லுவோம். மேன்மை பொருந்திய துகள்களை கொண்டதாக இருக்கும். சரிங்களா? மேன்மை பொருந்திய துகள்கள். அந்த பூக்கள் எப்படி இருக்குன்னா பெரிய பூக்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த துகள்கள் வந்து பெரிய துகள்கள் ஞாபகம் வச்சிங்க. மேன்மை அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேன்மைன்றது எதுக்காக மேன்மை அழகாக இருக்குன்னு சொன்னால் இந்த 2 வார்த்தையும் வந்துடுது. மேன்மையும் அழகும் வந்துடுது. சரிங்களா? அது வந்து அந்த மரம் யாரை அழைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அழகும் அறிவும் அளவாக இருக்கிற திருமகளை அழைக்குது. அழகும் அறிவும் அளவாக இருக்கிற திருமகளை அழைக்கிறது அந்த மரம். முடிஞ்சா? அடுத்து வாங்க. தமிழ் வந்து நம்ம இயல், இசை, நாடகம் 3மே தெரியும். அதாவது இயல் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயல்பாக இருக்கிற எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசை தமிழ் வந்து மகிழ்ச்சி உண்டாக்கும். அதாவது மியூசிக் போட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடுவோம்ல, கையால் விரலில் அசைப்போம், இப்போ உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் பார்த்திங்கன்னா நிறை குறைகளை சுட்டி காட்டும். நிறை குறைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு கதை இருக்கும். அப்போ சினிமாவை எடுத்துங்க, ஒவ்வொரு நீதி கூறும். அப்போ நிறைய இருக்கும், குறைய இருக்கும், எல்லாத்தையும் சுட்டி காட்டும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அது டைரெக்டாக நம்ம வந்து கவிதையோடைய வடிவங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப காலத்தில் படித்தது செய்யுள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியார் காலத்தில் கவிதை. அது அவரே என்ன பண்ணார்? புது கவிதையாக மாற்றிட்டு போயிட்டார். இப்போ இருக்கிற கவிதை பார்த்திங்கன்னா துளிப்பா. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன், தர்மு சிவராமு, இவங்களாம் வந்து மாற்றிட்டாங்க, துளிப்பாக மாற்றிட்டாங்க. அப்போ பாருங்கள், செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா. உரைநடையுடைய வடிவத்தை பாருங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை. இந்த 3 எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, புதினா கட்டு சிறுசாக இருக்குது அப்படின்னு, சிறு கத்தையாக இருக்குது அப்படின்னு வச்சு, புதினா கட்டு சிறு கத்தையாக இருக்கிறது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அடுத்தது, தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. தாவர இலைப்பெயர்கள் பாருங்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை. இந்த 3 முக்கணியும் பார்த்தீங்கன்னா இலை தான் சொல்லிடுவோம். ஆல், அரசு, அது பார்த்தீங்கன்னா 2மே வந்து சகோதரர் மாதிரி தான், சகோதர சகோதரி மாதிரி தான். ஆல், அரசு 2மே. அப்போ நம்ம ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இலை.
அகத்தி, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இது நம்ம 3மே நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகள். அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் எளிதாக. அருகு, கோரை. அருகு, கோரை பாருங்கள். கோரை என்றாலும் சரி, அருகு என்றாலும் அருகம்பில்னு சொல்லுவோம். கோரைன்னா இப்போ நெல் பயிரில் இருக்கிறது கோரைன்னு சொல்லுவோம். அப்போ அது புல் தான். நெல், வரகு, தாள். நெல், வரகு, தாள். வரகு தாள் தான் சொல்லுவோம். நெல்லையும் தாள் தான், நெல் தாள் அடின்னு சொல்லுவோம். அடுத்து மல்லி, மல்லி தழைன்னு சொல்லுவோம். சரிங்களா. சப்பாத்தி கல்லி, தாழை. இதே மடல் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருக்கோம். ஒன்று சப்பாத்தி கல்லி பார்த்தாவே நமக்கு எது ஒரு பட்டையாக தானே இருக்கும், மடல் மாதிரி தானே இருக்கும் பார்க்குறது அப்படின்னா வச்சுங்க. கரும்பு நாணல். இங்கே கரும்பு நாணல் பார்த்தீங்கன்னா கரும்பு குறிக்கல, நல்லா புரிஞ்சுங்க, தோகையை குறிக்கிறது. அதாவது சோக்கன்னு சொல்லும்போது அந்த சோகை குறி. பனை, தென்னை பார்த்தீங்கன்னா ஓலை. கமுகு பார்த்தீங்கன்னா கூந்தல், பாக்கு அல்லது கூந்தல். அதோடைய இலைப்பெயர் தான் அது. கமுகு என்றாலும் பாக்கு என்றாலும் ஒன்று தான். அடுத்து பாருங்கள், இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. இணையனா இன்டர்நெட்டு, முகநூல்லாம் ஃபேஸ்புக்கு, புலனம்னா நீங்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு படம் உள்ள கூட அடுத்து கடைசியாக அந்த கலைச்சொல்ல கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரியா. தேடுபொறி, செயலி, தொடுதிரை. தேடுபொறினா சர்ச் என்ஜின், செயலினா ஆப்பு, தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி. இது நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன். சரிங்களா. அடுத்தது, தமிழில் எழுத்தொடியும் பெறாத மொழிகள் பல உள்ளன. உலகில் உலகில் எழுத்தொடியும் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில். இப்போ இது பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். தொல்காப்பியமும் நன்னூலும் படிப்பதற்காக தான் எழுதப்பட்ட கூற்றுக்கு ஒன்றுன்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிடணும். நீங்கள் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுக்கணும், அதுவும் சரி தான் கூற்று. சரியா. நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா 1.5 மார்க் போயிடும். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழ் எண்களை அறிவோம். ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காங்காச்சா வரிசையில் ஃபஸ்ட்டு எழுத்து 1, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதல் எழுத்து 1ன்றதால ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பார்த்தீங்கன்னா இயல்பாகவே 2ஆக இருக்குது, 2 மாதிரி தான் இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா ஞாபகம் அப்படியே பாதியாக ஓடிச்சிங்கன்னா அது திருப்பி போட்டிங்கன்னா 3. இந்த பக்கம் அதாவது மிரர் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆகிடும். 4 சதுரம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சமமாக இருக்கும். சமம் என்றால் 4 சதுரம். 5 ரூபா கொடுமாப்பில் எனக்கு டீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் 5 ரூபா. நம்ம காலங்காலமாக 5 ரூபான்றது ஒரு மதிப்பான விஷயமா நம்ம பேசிட்டு வரோம். 5 ரூபான்றது நம்ம பேசிக்காக பேசக்கூடிய விஷயம். 6 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. சூ அப்படின்னா மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூ தான் இருக்குது, இது சூ. இப்போ சூப்பர் பவர்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு கோடு வேறு போட்டு வச்சுருக்கு. அப்போ இது சூப்பர் பவர் தான். இது சூப்பர் பவர்னு எப்படி சொல்கிறேன் பாருங்கள். 2 விஷயமா எடுத்துக்கலாம். இதை 6 9ஆக மாற்ற முடியும். அதை 9 கொண்டா 6ஆக மாற்றலாம் சொல்லலாம். நான் சொல்கிறேன் இருங்க. 6 திருப்பி போடலாம். இல்லை சார் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாருங்கள், காங்காச்சா வரிசையிலேருந்து வாங்க. சா, ஆ வரிசையில் ஆ, சா, ஆ வரிசையில் சா, ஈ வரிசையில் சி, ஈ வரிசையில் சி, ஊ வரிசையில் சு, ஊ வரிசையில் சு. அப்போ பெரிய சு. ஒரு கோடு சைடில் குறிக்க, அதாவது கீழே வளைக்காமல் உள்ளே கொடுத்துட்டாங்க. அப்போ 6 என்றால் சு. அப்போ நீங்கள் அதை கணக்கு பண்ணால் கூட நான் உங்களுக்கு மறந்து போச்சுன்னா கூட ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சூப்பர் பவர்னால் 6 தான் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைடா சூப்பர் பவர் என்பது 6 அறிவு. ஒரு மனுஷனுக்கு நம்ம தான் மனுஷன் 6 அறிவு. சூப்பர் பவர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மனுஷனுக்கு தான் இருக்குது. 7 ஏ, 8 இந்த ஒரு கோடை எடுத்துருங்க. இந்த ஆவுடைய முனைப்பகுதியை இன்னும் கொஞ்சம் குறைச்சி நீங்கள் எழுதுனீங்கன்னா 2மே 8ஆக மாறிடும். 2 முட்டை மாதிரி போட்டால் அதுவும் 8 இதுவும் 8. 9 பாருங்கள். சாவில் 9 தலைக்கே வச்சு, அதாவது இப்போ ஹரிசாண்டலில் சொறி இருக்காங்க. அப்போ 9 நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 1க்கு கா, 0க்கு சுழியத்துக்கு சுழியம் தான். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை எப்போ செம்மொழியாக அறிவித்தாங்க, அப்போ யார் சிஎம் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது அது நான் மாதத்தை சொல்லிடுறேன். எந்த மாதம்னு சொல்லிட்டு அக்டோபர். வருஷத்தை நீங்கள் சொல்லுங்கள், நாளை சொல்லுங்கள். அப்போ யார் முதலமைச்சராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை பார்க்கலாம். இது ரொம்ப ஷார்ட்கட்டு. இதில் நான் 3 இது விட்டுறேன், கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் அப்புறமா நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர், உலகம், இன்னொன்று அது
ஒளி, இந்த மூணையும் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். மீதி இருக்கிறத நான் இப்பயே சொல்லிடுறேன், சரியா? இப்போ விலங்குன்னு வந்தால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது குறுந்தொகை. இந்த விலங்குலாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயலில் தான் இருக்கும். அப்போ வயலின் இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா செய். ஓகேவா? நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வேளாண்மை 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 பார்த்தீங்கன்னா வேளாண்மை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக களி தான் சாப்பிடுவாங்க. எப்படின்னா அந்த களியை வந்து எப்படி கிண்டுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி போட்டு கிண்டுவாங்க வேளாண்மையில் இருக்கிறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா களி. ஓகேவா? அடுத்தது உழவர். உழவர் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் திணையை வச்சுங்க. இந்த நிலங்கள் எப்படி பிரிக்கப்படும், திணையின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கோம். இப்போ உழவர் எங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மருது திணையில் இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல திணை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய இடம், அதனால நற்றிணை என்றால் உழவர். பாம்பு குறுந்தொகை. வெள்ளம், வெள்ளத்துக்கு பாருங்கள் 10 பதி என்றால் ஊர் தலைவன் சொல்லலாம். 10 அப்படின்னா ரூபா ஞாபகம் வச்சுங்க. வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம ஊர் தலைவன் எட்டி கூட பார்க்க மாட்டான், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, 10 ரூபா கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா 10. முதலை குறுந்தொகை நான் சொல்லிட்டேன். விலங்கு. கோடை அகநானூறு, அதாவது கோடை காலத்தில் நமக்கு உடம்புலாம் வெந்து போயிடும். நம்ம சட்டம் மட்டும் தான் வேலை நல்லா பக்காவாக இருக்கும், உள்ள உடம்பு வெந்து போயிடும், அகம் வெந்து போயிடும். அப்போ கோடை. உலகம் பார்த்தீங்கன்னா இது உலகம் நான் கடைசியாக சொல்கிறேன்ட்டேன். மருந்து. மருந்து பார்த்தீங்கன்னா மருந்து நம்ம உடம்பு சரியில்லாம் மருந்து எப்படி சாப்பிடுவோம்னா உள்ளுக்குள்ளே தான் சாப்பிடுவோம். அது அகநானூறு வச்சுக்கலாம். அது இல்லாமல் திருக்குறளில் மருந்து பற்றி சொல்லியிருக்காங்க. மருந்தென வேண்டாம் ஏக்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த மருத்துவன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குது, மறந்து போச்சு எனக்கு. அது மருந்து கொடுக்குறது அந்த வயதோடைய அளவையும் அவங்க நோயோடைய தன்மையும் வச்சு நம்ம வந்து மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார் திருக்குறளில். அப்போ நம்ம மருந்து என்றால் அகநானூறு திருக்குறள். அடுத்தது ஊர். ஊர் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பினாவே ஒன்றும் இல்லை, நல்லா தொல்லை கொடுக்குறோம். இல்லை நம்ம ஊரில் இருக்கிறோம், நம்ம தொல்லை கொடுப்பான். எங்கேருந்து நம்ம உள்ளுக்குள்ளேருந்தே நம்ம தொல்லை கொடுப்பான். இப்போ ஊர் என்றால் அகத்தினியல், தொல்காப்பியம். அடுத்தது அன்பு. அன்பு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க நம்ம நல்லா அன்பாக பழகுவாங்க. அதுவே நமக்கு பெரிய தொல்லை ஆகிப்படும். நம்ம அன்பை களவாடிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்பி அடிப்பாங்க, நம்மளே ரிவீட் அடிப்பாங்க அப்படின்றா திருப்பி அடிப்பாங்க ஞாபகம் வச்சுங்க. அப்போ தொல்காப்பியம் அன்பு, நம்ம மேலே அன்பு செலுத்துறது தான் நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க, நம்மளே அவங்க திருப்பி அடிக்கிறது தான் நம்மளை தாங்கிக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எந்த தப்பு தானாலும் செய்யாமல் இருந்தது தான், நம்ம எந்த தொல்லை இல்லாமல் இருக்கணும். அதுக்கு யார் காரணம்னா நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் போதும். மகிழ்ச்சியாக இருக்குன்னா தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மகிழ்ச்சியாக இருக்குன்னா தொல்லை இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு திருக்குறளை ஃபாலோ பண்ணாவே போதும். மீன் குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையல். இப்போ புகழ் வந்தாவே நமக்கு தொல்லையும் அதிகமாக வந்துடும். யாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறோமோ அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுகிறதுக்கு ஒரு குரூப் கிளம்பும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேற்றுமையும் உருவாகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ புகழ் என்றால் தொல்லை, தொல்காப்பியம் வேற்றுமையல், தொல்லையும் வரும் நமக்கு. அடுத்து அரசு. அரசு பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ இருக்கிற அரசு பஸ்ஸில் எல்லா இடத்துலையும் எழுதி வைக்க சொல்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் திருக்குறளில் பேசிட்டு தான் அது மேற்கோள் காட்டி தான் பேசுகிறாங்க சிஎம்மு. அது சொல்லிட்டேன். வயலில் தான் விலங்குகள்லாம் இருக்கும். செல், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, எங்கே அது அக்கத்துனையா ஊரில் இருக்கவங்க தான் நமக்கு தொல்லை தரேன்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ பாருங்கள், செல், அதாவது தொல்லை கொடுக்குறான்ல, இப்பா வெளியே போடாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், வெளியே போடா அப்படின்றோம். இப்போ ஊர் என்றாலும் செல், ஊருக்கு செல், அதாவது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா தொல்காப்பியம். புறத்தணிகள் கேட்பாங்களா சார்? கேட்க மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஊருக்கு செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா தொல்காப்பியம். பானான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சரக்கு போட்டு நல்லா கறிமீன் சாப்பிட்டு டான்ஸ் ஆடிங்க இருப்பான். அப்போ பாரில் தான் பானான் இருப்பான். அப்போ பெரும்பானாற்று படை. அடுத்தது முடி, அதாவது யாருக்காவது நம்ம செய்வினை செஞ்சால் அது தொல்லையில் தான் முடியும். ஓகேவா? அந்த முடி எதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, செய்வினை செய்யறது தான். முடி, நகம், மண், காலடி மண் அப்படிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. என்ன சார் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறாள் இப்படி பேசுகிறீங்க, சும்மா விளையாட்டுக்குங்க. முடி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. முடி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, தொல்லை தரத்துக்கு செய்வினை செய்வாங்க. அது நம்மளே முடிச்சு விட்ருவோம். ஓகேங்களா? இப்போ நான் 3 சொன்னேன், அது நான் சொல்லிடுறேன். உயிர். உயிர், உலகம், ஒளி. ஒருத்தர் என்ன பண்ணுறான்,
அவனுடைய பாட்டி வந்து ரொம்ப தொல்லை தருது, கிளவி தொல்லை தருது, ஒழிக்கணும் அப்படின்னு பார்க்குறான். என்ன பண்ணுறான், ஒழி என்றால் தொல்காப்பியின் கிளவி ஒழிக்கணும் பார்க்குறான். அப்போ என்ன பண்ணுறான், கிளவி அவன் என்ன உயிர் எடுக்கிறல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொல்லை தர கிளவியை அப்படியே ஒரு கழுத்து திருப்பத்துக்கு பார்க்குறான். நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நம்ம ஒரு படிக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு அவ்வளோதான், இது நகைச்சுவை கூட கிடையாது. இது நம்ம ஒரு ஷார்ட்கட்டுக்காக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ அந்த பாட்டி பிடிச்சி போயிட்டு கோவத்தில் நம்ம கழுத்து திருப்பலான்னு போகிறான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி கீழே விழுந்துருது. அப்போ அந்த பாட்டினா உலகம், அதாவது அந்த உலகத்தை விட்டு போயிடுது. அதாவது தொல்லைத்தரைக்கு அந்த தொல்லைத்தந்த பாட்டி அந்த கிளவி உலகத்தை விட்டே போயிடுது. அப்போ அதோடைய முகம் என்ன பண்ணுது, இந்த பையன் அதாவது இவன் எவன் இது பண்ணானோ அவன் நைட்டில் அவன் கனவுல வந்து திருமுகத்தை காட்டுது. திருமுகம் என்றால் அதாவது ஓலை முகம்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தையுடைய இதுதான் சொல்லுவாங்க. திருமுகம் என்றால் ஓலை. இந்த ஓலை கிழவி திருமுகத்தை காமிச்சு இவனை மிரட்டுது நைட்டில். இதை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டுக்காக எடுத்துக்கணும். அடுத்தது, நீண்ட நீண்ட காலம் பிறந்தநாள் வாழ்த்து, நீடு வாழ வேண்டும். இங்கே முக்கியமான லைன் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துக்கிறோம். ஆன்லைன் பண்ணுறாருங்க பாருங்கள். அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டுத்துக்கும் புகழ வேண்டும். அங்கே கும்மியில் பார்த்தீங்கன்னா 8 திசையும் தமிழோடைய புகழை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளை சொல்கிறாங்க சர்க்கரை அள்ளி தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துக்கிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், சரிங்களா? அறிவுமதி சொன்னது இதை எழுந்து. தொன்மை என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா பழமை. இடப்புறம், இடம் குட்டல் புறம். சீரிழமை, சீர்மை குட்டல் இளமை. சிலம்பு குட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி தமிழ், கணினி குட்டல் தமிழ், கணினி தமிழ். ஆப்ஷன் பி. தமிழ் மொழி போல் இனிதாவது சொன்னது யாருன்னா பாரதியார். நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். மா என்றால் விலங்கு. அடுத்த தலைப்பு, கனவு பிடித்தது கடிதம். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. ஓகேங்களா? இப்போ இப்படி கேட்டாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம பதில் சொல்லிடணும். கூட்டல் தான் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அடுத்த கூற்று பாருங்கள். நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். ஆமாம், கரெக்டு. அடுத்து பாருங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம். இது வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, அவரே தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கிற உயிரினங்களை வகைப்படுத்தியிருப்பார். ஓரறிவுனா பாருங்கள், புல், மரம் வந்து ஓரறிவு, தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஈரறிவு, 2 அறிவு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், நத்தை, சிப்பி. அதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவை உணர்வு இருக்கும். 3வது கரையான், எறும்பு, நுகர்ச்சி, அதாவது நுகரும் தன்மை. 4 பார்த்தீங்கன்னா நண்பின்னு சொல்லுவோம், அதாவது நண்டு, தும்பி. அதுக்கு என்ன இருக்கும், கண் இருக்கும். 5 அறிவு பார்த்தீங்கன்னா விலங்குகள், அதாவது மனிதன் தவிர்த்து மற்ற விலங்குகள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோசிக்கிற திறமை இருக்காது, மீதி கேட்குற தன்மை, பார்க்கறது, தொடர்றது, உணர்வு எல்லாமே இருக்கும். 6 வந்து மனிதன். அடுத்து பாருங்கள். மழைநீர் வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும். இப்போ மழை பெய்யறதை பற்றி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மழையாக பெய்யும். அதாவது ஆவியாகுவதும் மழை பெய்வதும் பற்றிய குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும். இல்லை நூல் அல்லாதது எது, இது குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாங்கன்னா நம்ம தெளிவாக பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கணும். இப்போ இதுக்கு என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துங்க. திருப்பாவினா யார், திருப்பாவை இயற்றியது பார்த்தீங்கன்னா ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க, திருப்பாவின்னு வச்சு அவங்க பேரை. திருப்பாவை என்ன செய்கிறாங்க, முல்லையை பறிச்சுக்கிட்டு திருநா யார், நாராயணனை பார்க்க போகிறாங்க. நாராயணனுக்கு காரில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க. போயிட்டு மாலை போடுறதுக்காக போகிறாங்க, சரிங்களா? திருப்பாவை முல்லைப்பூவை பறிச்சுட்டு திருவை பார்க்கறதுக்காக, திருவுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிவேதனமா இல்லை, திருவுக்கு வந்து படைக்கிறது, அவங்களுக்கு வந்து படையல் போகிறதுக்காக இல்லை சாமி கும்பிட்றதுக்காக காரில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்கப்பா.
ஓகேவா? திடீர்னு இந்த சாமி கும்பிட்றதே ஞாபகம் வர மாட்டேங்குது. திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. ஆமாம். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது என சொன்னது யார் பார்த்தீங்கன்னா ஔவையார். நீங்கள் ஔவையார்னு படிச்சுட்டா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஔவையார். அடுத்தது நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின். விசும்புனா வானம், விசும்பு என்றால் வானம். இந்த ஐந்துமே வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது. ஒன்று இல்லாட்டாலும் ஒன்று இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு தொல்லை தான். அப்போ நம்ம தொல்காப்பியை நான் வச்சுக்கலாம். ஐந்தும் கலந்த மயக்கம் பார்த்தீங்கன்னா ஐந்தும் கலந்த மயக்கம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். போர்க்காலத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஒரு வீரரின் அதாவது கூட்டத்தில் கேட்பாங்க, போர்க்காலத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஒரு வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீர ஊசியால் தைத்த செய்தி 10 ரூபா அப்படின்னு ஆகுச்சிங்க. சார் ஒருத்தர் 10 ரூபா 10 ரூபான்னு வரும். அதனால் 18 நெடுவெலூசி நெடுவசி பறந்த வடுனா 18. அடுத்தது பாருங்கள், மேலே அந்த பாக்ஸ் கண்ணு பாருங்கள். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. நீங்கள் என்னென்ன வச்சுக்கலன்னா, கடல் சூழ்ந்த ஒரு முகத்துவார பகுதியில் யார் யார் போதாங்க, கமலும் எழிலியும் காரில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க. அங்கே முல்லைப்பூ பறிச்சுட்டு திருப்பாய் போனாங்க. இங்கே ஜோடி 2 பேர் காரில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர்னா யாருன்னா மீனவர் தான் குறிக்கும். நீங்கள் ஒரு ஃபிஷர்மேன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுறா மீன் பிடிக்க போகிறது யார்? பரதவர் தான் போவார். அவர் தான் அந்த சுறா மீன் வந்து என்ன பண்ணுவோம், தாக்கிச்சுன்னா அவங்க நரம்புலேயே ஊசி ஏதாவது அந்த இது வச்சு நரம்புலேயே வந்து என்ன பண்ணுவோம், தச்சிருவாங்க. அடுத்தது தொலைவில் உள்ள பொருளை உருவத்தை அருகில் தோன்ற செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது கலீலியோ 1610. இதை திருவள்ளுவர் மாலையில் கபிலரே சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ இந்த திருவள்ளுவர் மாலை பார்த்திங்கன்னா திருக்குறளின் பெருமைகளை கூறக்கூடிய நூல் எதுனா திருவள்ளுவர் மாலை. மொத்தம் 55 பாடல்கள் கொண்டது. 53 பேர் வந்து இந்த பாடல்களை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவர் மாலை. அடுத்தது இதில் 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஏபிஜே மயில்சாமி அண்ணாதுரை சிவன், இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா தமிழ் பயின்ற அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள். பாருங்கள், தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கற்கால மனிதன் ஒரு பொருளை பார்க்குறான், அந்த சாப்பிடக்கூடிய பொருள் இருந்தால் அதை பார்த்து சந்தோஷமாக குதிப்பான், ஒரு சத்தத்தை எழுப்புவான். சரியா? அப்போ அந்த சத்தம் தான் அது ஒலி. அவன் என்ன பண்ணுறான், அந்த அவனுக்கு பிடிச்சி போச்சுன்றதுனால அதை வந்து மற்றவங்கள்ட்ட கேட்கணும், இல்லை சாப்பிடணும், வாங்கணுன்றதுக்காக அந்த உருவத்தை வரைகிறான். அதுதான் அது வரி வடிவம். இப்போ எழுத்து வரி வடிவம் இப்படி தான் வந்திருக்கும். அப்போ ஒரு ஆப்பிள், அதாவது ஒரு ஏதோ ஒரு பழத்தை, கொய்யாப்பழம் ஏதோ பார்த்து அவன் காட்டுறான்னா அப்போ அது அந்த உருவத்தை அது பெற்றிருக்கும். அது வந்து எழுத்தாக மாறி இருக்கும். சரியா? இப்போ அவங்க குதிச்சான் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசை, அது வந்து ஒலி வடிவம். இப்போ ஒரு புலி வந்து அவனை அடிக்க வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சத்தத்தை கொடுத்துருப்பான். அவன் சாப்பிடக்கூடிய விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு சத்தத்தை கொடுத்துருப்பான். அதாவது மகிழ்ச்சியாக ஒரு சத்தம் வந்திருக்கும், ஒன்று பயத்தில் ஒரு சத்தம் வந்திருக்கும். அப்போ அதுவே என்ன, அது இந்த புலியை வரையும்போது அது பயந்து நான் சொல்கிற மாதிரி அப்போ யாராவது வரைஞ்சி அவங்கள்ட்ட காமிச்சாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், பயந்து நடுங்கியிருப்பான், அதை பற்றி கத்திருப்பான். அப்போ தான் என்ன இந்த ஒலி வடிவமும் வரி வடிவமும் இப்படி தான் வந்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் முதன்மையானது எதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மொழியை வந்து கண்டுபிடிச்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் மொழி உருவாயிருக்கும். இந்த மாதிரி உருவாகும் போது இந்த மொழியை வந்து வரையறை செய்து பேசுறது தான் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் இலக்கணங்கள் 5 வகைப்படும், நமக்கு தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா? இதில் நம்ம தனித்தனியாக நம்ம போடுவோம், எழுத்து சொல் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ போடுவோம். இப்போ நம்ம இது சீக்கிரமாக முடிக்கலாம், இது ஏற்கனவே ஒரு 1 ஹவர் தாண்டிடுச்சு. அடுத்தது எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவம் நான் சொல்லிட்டேன் எப்படி வந்திருக்குன்னு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது உயிருக்கு முதன்மையான காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றனன்றாங்க. மொத்தம் உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னா நமக்கு தெரியும் 12. 5 வந்து குறியில் எழுத்துக்கள், 7 வந்து நெடில் எழுத்துக்கள். இதுக்கு வந்து மாத்திரைகள் பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்களை நம்ம
சொல்லும்போது அதுக்கான மாத்திரைகள் இருக்கிறது. இப்போ ஆ அப்படின்னா முடிஞ்சது, ஆனா நீண்டு ஒலிக்குது. அப்போ அதுக்குன்னு ஒரு மாத்திரை கால அளவு இருக்குல்ல, அதாவது அதுதான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க. அந்த மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா கை சொடுக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம் தான் என்ன சொல்கிறாங்க, மாத்திரைன்னு சொல்கிறாங்க. அப்போ குறில் எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஞாபகம் வச்சுங்க. மெய் என்பது உடம்பு, உடம்பு என பொருள்படும். நல்லா புரிஞ்சுங்க. மெய் என்றால் உடம்பு. அப்போ கவனிங்க, ஆன்லைன் பண்ணிடலாம். மெய்யெழுத்துக்கு ஏன் மெயின் பேர் வச்சானா காரணம் உடம்போடைய இயக்கத்தினால், அதாவது உதவியினால் தான் அந்த மெய்யெழுத்துக்கள் பிறக்கிறது. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இது ஆன்லைன் பண்ணிடலாம். மெய்யெழுத்து 18. இப்போ பாருங்கள், 3ஆக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம், கசர தவிர ஞமன நமன எரல வழல. சரிங்களா? இப்போ வல்லினம் என்பது பார்த்தீங்கன்னா வலிமையாக ஒலிக்கும். மெல்லினம் பார்த்தீங்கன்னா மென்மையாக ஒலிக்கும். இடையினம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய கால அளவு அரை மாத்திரை அளவு. அப்போ அரை மாத்திரை தான் இருக்குது. இப்போ பாருங்கள், வல்லின எழுத்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பிறகுனா மார்பில் பிறக்கும். மெல்லின எழுத்து பார்த்தீங்கன்னா மூக்கிலிருந்து பிறக்கும். இடையின எழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால அது கழுத்திலிருந்து பிறக்கும். உயிர்மெய் எழுத்துக்கள் 18. இப்போ பாருங்கள், மெய்யெழுத்துக்களும் 18, உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்து அது 30 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்துச்சுன்னா 216 மெய்யெழுத்துக்கள், உயிர் மெய்யெழுத்துக்கள் பிறக்கும். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மெய்யெழுத்து எடுத்துங்க, இக்கு. இப்போ என்னால் மவுஸ் இல்லாத எழுத முடியல, நீங்கள் எழுதி பார்த்துங்க. இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா க. அதே எழுத்தை இது இக்கு கூட்டல் கானா இது உயிர்மை குறில் எழுத்துக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இக்கு கூட்டல் சின்ன ஆ போட்டிங்கன்னா க, இது உயிர்மை குறில். அதே இக்கு கூட்டல் பெரிய ஆ போட்டிங்கன்னா கா வரும். அப்போ உயிர்மை நெடில் எழுத்துக்கள். அப்போ அது எத்தனை மாத்திரை இருக்கும்? 2 மாத்திரை இருக்கும். கா பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை இருக்கும். சரியா? அதான் உயிர்மை குறில், உயிர்மை நெடில். இப்போ இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா இது ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு. இது சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். இது முப்பால், தனிநிலை, அகேனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கேடயம் போன்ற காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாருங்கள், பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. அங்கே மேலே இங்கே சொல்லிட்டேன், அதை அங்கே ஹைலைட் பண்ணிட்டேன், அதனால இங்கே ஆன்சர் நான் இது பண்ணல. பார்த்துங்க. சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். அடுத்தது உடல் நலமே டேஷுக்கு அடிப்படை, உழைப்புக்கு அடிப்படை. இப்போ இந்த கொஷின் கேட்பாங்களா சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ பழமொழியின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நோயற்ற வாழ்வு இதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய. இது மாதிரி கேட்டால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அதனால் பார்த்துக்கு நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? கலைச்சொல் பாருங்கள். வலஞ்சுழி, கிளாக் வைஸ், இணையம், இன்டர்நெட், தேடுபொறி, சர்ச் என்ஜின், முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப், இடஞ்சுழி, ஆன்டி கிளாக். அதாவது நம்ம சீமான் பார்த்தீங்கன்னா வலது கையை தூக்கி ரொம்ப ஆவேசமாக பேசுவார். அப்போ கிளாக் வைஸ்னால் அவர் கடிகார அடிப்படையில் தான் பேசுகிறாரு, டைம் பார்த்தா பேசுகிறாரு. நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சீமான் ஞாபகம் வச்சுட்டாவே அவர் வலஞ்சுழி, டைம் பார்த்தா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது எதிர்ப்பாக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு ஆப்போசிட்டு குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தொடுதிரை, டச் ஸ்க்ரீன், செயலி, ஆப்பு, மின்னஞ்சல், இமெயில். இப்போ இந்த பாடத்தை நான் முழுமையாக முடிச்சுட்டேன். நீங்கள் ரெண்டாவது இந்த பாடத்தை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ வெறும் வீடியோக்குள்ளே அப்படி தான் இருக்கும். நான் குரூப் 4, குரூப் 2 நான் குரூப் 2க்குமே சேர்த்து நான் போடுறேன். நீங்கள் நல்லா படிச்சிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.